அரங்கரும் அடியேனும் ஓம் அகதீஷாய நம. அரங்கமுருகா நினது திருப்படி சரணம். திருக்குறள் குடி செயல் வகை. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாமை ஆக்கிக் கொளல். நல்ல ஆளும் தன்மை என்பது தான் பிறந்த குடியை ஆளும் தன்மையை வலிமையை தான் முதலில் வளர்த்து கொண்டு அக்குடியை வழிநடத்தி அக்குடியில் உள்ளோரையும் அக்குடியையும் உயர்த்துவது நல்லாண்மை ஆகும். தன்னை அடக்கி ஆளத் தெரிந்தவனே பிறரை ஆள முடியும் என்ற ஆறுமுகப் பெருமானே. மதியாமை எல்லாம் அறியாமை, அன்பும் பண்பும் மட்டுமே அறிவான வாழ்க்கை என்று முதுமை வந்தால்தான் புரியும். மணி வேண்டும் என்பது ஞானிக்கும் மனிதனுக்கும் தோன்றும் எண்ணம் ஏதோ ஒன்றுதான். ஆனால் ஞானி கேட்பது நெல்மணிகளை, மாந்தர்கள் கேட்பது பொன்மணிகளை. வயிற்றில் எழும் பசியின் ஓசையை கேட்டு வாடினார்கள் மகான்கள். பசி என்ற வறுமையில் வாடுவோரை கேளுங்கள், அவர்கள் வாய்க்கூட திறப்பதில்லை. வயிற்றை தடவி கைகள் ஏந்தி கையுக்கும் வாயுக்கும் உள்ள இணைப்பை சொல்லும் போதே கண்களில் நீரெட்டி பார்க்குமே. துவண்ட நெஞ்சம் துடித்து போகும் முன்னே பசியாற்றி வைப்பவர் தாய்க்கெல்லாம் தாயான தயாபரன் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள். உயிர் வளர்ப்பதும் இந்த உடல் வளர்ப்பதும் உலகை வளர்ப்பதும் யாரும் அல்ல, நெல்மணியே என்று கூறுவார்கள் பசிப்பினியை போக்கும் மகான்கள். நிலத்தின் கருணைதான் நெல்மணி. நெல்மணிகளை உருவாக்கும் விவசாயி தந்தை என்றால் நெல்மணிகளை தாங்கும் நிலம் தாயல்லவா? தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பவர்களே நெல்மணிகளை போன்றவர்கள். ஆறுமுகனின் அருளாய் தோன்றி அன்னம் என்னும் உணவை அருட்பிரசாதமாக மாற்றி பசி நீக்க வந்த, பஞ்சம் போக்க வந்த, உயிர்களை காக்க உயிர்கொலை செய்வதை தடுத்து சைவ உணவை உண்ண படைத்தோனே எங்கள் உயிர் திரு சொத்தே மணியான சித்தே எம் குருவே போற்றி. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.